வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சிஜிடி 2024க்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு, இது நைட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஓகே, இல்லைனா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிஎஃப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன், நீங்கள் போய் டேரெக்டாக செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணி செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா என்ன ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், சிஏபிஎஃப்எஸ், எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள்மேன் ஜிடிஎன், அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2024 டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட், ஓகேங்களா? ஸோ அதை நேற்றே ஒரு லைவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த வீக்கில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டில் நம்மளோட நேம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிஷியலாக நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப், ஓகேங்களா, ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் ரைட் அப்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். இதில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்றத என்ன டீட்டெயில்டாக இருக்குன்னு அதை அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லிஸ்ட்டு 2ல் மேல் கேண்டிடேட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் லிஸ்ட்டு 3ல் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கும். அண்ட் ஒரு பிடிஎஃப்பில் டிபாட், அதாவது வித்தல்டு கேண்டிடேட்டுக்கான ரிசல்ட்டும் இருக்கும். ஃபீமேல் லிஸ்ட் இதில் இருக்குது. கீழே வித்தல் லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மெயில் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்குள்ளே நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரோல் நம்பர் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர் செக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ரோல் நம்பர் இருக்கும், உங்களோட நேம், ஃபாதர் நேம் இருக்கும், ஓகேங்களா? இப்போ மேலே அந்த சர்ச் பாரில் கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சும்மா என்னோடய நேமே கொடுத்து பார்க்குறேன். ஸோ உங்களோட நேம் என்ன நேமோ அந்த நேமை நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட நேமை பொறுமையாக என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி கோபிநாத் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஒரு சில டைமில் காமிக்கும், ஒரு சில டைமில் காமிக்காது. அதனால் ரோல் நம்பரும் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிடலாம். சும்மா பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதனால் எது வேணாலும் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா 1 by 1 உங்களுடைய சீரியல் நம்பர் 82ல் ஆரம்பிக்குதா, இல்லை 34ல் ஆரம்பிக்குதா, இல்லை 6ல் ஆரம்பிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரோலில் கீழே நல்லா கீழே போயிட்டு எங்கே வருதோ அதுலேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் நம்பரை தெளிவாக உங்களுடைய நேம், உங்களுடைய இதெல்லாமே இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு டைமுக்கு 2 டைம் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இது சேம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் இதே மாதிரி தான் செக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு பிஎஸ்எஃப் ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 79 கட் ஆஃப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 79 மார்க் கட் ஆஃப் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பிஎஸ்எஃப் எஸ்சிக்கு 69, யூஆருக்கு யூஆருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 81 வரையும் போயிருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். ஒரு 10 to 8 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது தான். ஸோ பிஎஸ்எஃப்க்கு ஓபிசிக்கு 79 தான் கட் ஆஃப் வந்திருக்குது. கட் ஆஃப் 73 மார்க், ஓகேங்களா? அப்போ 73 மார்க் கட் ஆஃப் ஃபிசிக்கலுக்கு வச்சுருந்தாங்க. 9 மார்க் அப்படின்னா எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதே பார்த்தோம் அப்படின்னா சிஏஎஸ்எஃப் ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 97 மார்க் கட் ஆஃப் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த 97 மார்க் நிறைய பேர் இந்த 100க்கு மேலே சொல்லியிருந்தீங்க. செலக்ட் ஆகிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஏஎஸ்எஃப் எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 77, அண்ட் அதே மாதிரி யூஆருக்கு 90 போயிருக்கு, ஓகேங்களா? ஓபிசிக்கு 97, யூஆருக்கு 90 தான் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஆர்பிஎஃப் ஓபிசிக்கு 100 மார்க் கரெக்டாக சுக்ரா 100 பாயிண்டில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிஆர்பிஎஃப் எஸ்சியில் 81, சிஆர்பிஎஃப் யூஆரில் பார்த்தோம் அப்படின்னா 111 வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஐடிபிபி ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 79 மாதிரி வந்திருக்கு. ஐடிபிபி யூஆருக்கு 81, ஐடிபிபி எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 65 வரையும் கட் ஆஃப் வந்திருக்கு பாயிண்டில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி எஸ்சி கேட்டகரியில் 74 வரையும் கட் ஆஃப் போயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி யூஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 வரையும் கட் ஆஃப் போயிருக்கு. அப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ் ஓபிசிக்கு 102 மார்க் போயிருக்குங்க. எக்ஸாக்டாக இதுதான் அதிகமான மார்க் எனக்கு தெரிஞ்ச வரையும். அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ் எஸ்சிக்கு 89 வரையும் போயிருக்கு. அசாம் ரைஃபிள்ஸ் எஸ்சி 80 வரையும் போயிருக்கு, ஓகேங்களா?
எஸ்சியில் ஜி கேட்டகரி என் கேட்டகரின்னு தனித்தனியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் யூஆருக்கு வந்து 81, அப்புறம் வந்து 99 ஒன்று. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமான கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, நார்மலான கட் ஆஃப் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வேக்கன்சிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 8லேருந்து ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி யாராவது செலக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. அடுத்த செலெக்ஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது நேற்றே வந்து இந்த ரிசல்ட்டுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? நைட் வந்து நான் அப்டேட் பண்ண விட்டுட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கான கோடு இருக்கும். இந்த கோடில் மொத்தம் வந்து 46,614 வேக்கன்சி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? இதில் மட்டும் ஓபிசிக்கு மட்டும் வந்து 8,712 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது 8,528 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க வேக்கன்சியிலேருந்து. கண்டிப்பாக உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்து பொறுமையாக என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஸ்எஸ்எஃப்கோட கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் இந்தியா கட் ஆஃப் 158 வரைக்கும் போயிருக்குங்க ஓபிசிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஏபிஎஃப் மேல் கட் ஆஃப் டீட்டெயில் ஆஃப் மேல் கேண்டிடேட் செலக்டட் அகைன் ஸ்டேட் அட் யூர் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆஃப் த போலீஸ் நக்சல் மில். ஸோ நக்சல் ஏரியாவுக்கான கட் ஆஃபும் தனியாக ஒரு பேஜில் இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டோடைய கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பார்த்துருந்தோம் எஸ்எஸ்எஃப்க்கு. ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் தான் நம்ம இதுவரையும் பார்த்துட்ருந்தோம். மேல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றத நான் ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ மேல் கேண்டிடேட்டோட எஸ்எஸ்எஃப்ஓடைய ஓபிசிக்கான கட் ஆஃப் 158 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மேல் நம்ம தமிழ்நாடுல வந்து ஸோ இங்கே இருக்குது தமிழ்நாடு அசாம் ரைஃபிள்ஸ். ஓகேங்களா? அசாம் ரைஃபிள்ஸ் ஓபிசிக்கு வந்து 95 மார்க் கட் ஆஃப் போயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் 81 அண்ட் அதே மாதிரி யூஆர் கேட்டகரியில் 94 போயிருக்கு. பிஎஸ் ஆஃப் ஓபிசிக்கு வந்து 89 வந்திருக்கு. ஓகேங்களா? 89. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபீமேல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப். இது வந்து மேல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்எஃப் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 78 கட் ஆஃப் போயிருக்கு. பிஎஸ்எஃப் எஸ்டி கேட்டகரி 75 போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓபிசிக்கு அதான் ஜென்ரலாக ஒரு 10 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? 10 to 15 மார்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அடுத்து சிஏஎஸ்எஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 102 போயிருக்கு. அண்ட் சிஏஎஸ்எஃப் எஸ்சி கேட்டகரிக்கு 89, சிஏஎஸ்எஃப் எஸ்டி கேட்டகரிக்கு 80, யூஆர் கேட்டகரிக்கு 99 போயிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து சிஆர்பிஎஃப் ஓபிசிக்கு வந்து 91 மார்க் கட் ஆஃப் போயிருக்கு. சிஆர்பிஎஃப் ஓபிசிக்கு 91 மார்க் கட் ஆஃப் போயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 80 மார்க் போயிருக்கு. சிஆர்பிஎஃப் எஸ்டிக்கு வந்து 74 போயிருக்கு. சிஆர்பிஎஃப் யூஆருக்கு வந்து 90 மார்க் போயிருக்கு. ஐடிபிபி ஓபிசிக்கு 91 அண்ட் அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிக்கு 78, எஸ்டி கேட்டகரிக்கு 74, யூஆர் கேட்டகரிக்கு 88 வரையும் போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்பி ஓபிசிக்கு வந்து 101 போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் அதிகமாக வந்து சிஐஎஸ்எஃப்க்கு 102 மார்க் கட் ஆஃப் போயிருக்குங்க. இது ஜென்ரலாக வந்து 90க்குள்ளே 90, 85, 89 இந்த மாதிரிலாம் ஓபிசிக்கு எல்லாம் கட் ஆஃப் வந்திருக்குது ஒவ்வொரு ஃபோர்ஸை பொறுத்த வரையும். பிஎஸ்எஃப் ஓபிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 89, சிஏஎஸ்எஃப் ஓபிசிக்கு 102, சிஆர்பிஎஃப் ஓபிசிக்கு 91, ஐடிபிபி ஓபிசிக்கு 91. ஓகேங்களா? அதே மாதிரி அசாம் ரைஃபிள்ஸுக்கு வந்து 95 மார்க் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதான் 100க்குள்ளே 80 to 100க்குள்ளே இருந்த எல்லாருமே மேக்ஸிமம் செலக்ட் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.